வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 9, 2025 பங்குச்சந்தையில என்னென்ன நடந்ததுன்னு வேகமா ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு இந்திய மார்க்கெட்ஸ் ஒரு செம பவுன்ஸ் பேக் கொடுத்திருக்கு. ஒரு நல்ல ஏற்றத்தோட இன்னைக்கு நாள் முடிஞ்சது. இன்னைக்கு க்ளோசிங் நம்பர்ஸ் என்னன்னு பாருங்க. சென்செக்ஸ் 82,172லையும் நிஃப்டி 50 25,182லையும் முடிஞ்சிருக்கு. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, இந்த ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸ், அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மார்க்கெட் சென்டிமெண்ட்டை நல்லாவே பூஸ்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு எந்தெந்த செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்த்தா மெட்டல் செக்டார் தான் டாப். கிட்டத்தட்ட 1.8% ஏறி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஃபார்ம் ஆய், ஐடி ரெண்டுமே நல்லா பண்ணிருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது இன்னையோட ஹாட் டாபிக் கேனரா ரோபிகோஸ் ஏஎம்சி ஐபிஓ பத்தி தான். வாங்க அதை டீடைலா பார்க்கலாம். முதல்ல இந்த கனரா ரோபேகோ யாருன்னு சுருக்கமா சொல்றேன். இவங்க இந்தியாவோட இரண்டாவது பழமையான மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம். கனரா பேங்க் மற்றும் ஆர்எக்ஸ் கார்ப்பரேஷன் ஆதரவோட இயங்குறாங்க. சரி, இந்த ஐபிஓவோட முக்கியமான டீடைல்ஸ் இதோ. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இது முழுக்க முழுக்க ஒரு ஆஃபர் ஃபார் சேல், அதாவது OFS. அப்படின்னா இந்த ஐபிஓ மூலியமா வர்ற பணம் கம்பெனிக்கு போகாது, ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அதாவது ப்ரொமோட்டர்ஸ்க்கு தான் போகும். முதல் நாள் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா கொஞ்சம் டல்லா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓவராலா வெறும் 0.19 டைம்ஸ் தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இதுல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் கொஞ்சம் அதிக ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் கிரே மார்க்கெட் பிரீமியம், அதாவது GMP நல்லாவே இருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னைக்கு நிலவரப்படி ஒரு 13% வரைக்கும் லிஸ்டிங் கெயின் கிடைக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இவங்களோட பிசினஸ் மாடல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இவங்க நிர்வகிக்கிற மொத்த பணத்துல, அதாவது AUMல 91% ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட ரொம்பவே அதிகம். அப்போ இதுல முதலீடு செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சா ரெண்டு பக்கமும் பார்க்கணும். ஒரு பக்கம் கனரா பேங்கோட பெரிய பிராண்ட் சப்போர்ட், பரவலான டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ், இதெல்லாம் பெரிய பிளஸ். இன்னொரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற பயங்கரமான போட்டி, மார்க்கெட் ரிஸ்க், இதெல்லாம் பெரிய சவால்கள். சரி, ஐபிஓ டாபிக்கை விட்டுட்டு இப்போ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பக்கம் போலாம். இன்னைக்கு பெரிய கம்பெனிகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்ப்போம். முதல்ல TCS, ஐடி செக்டாரோட ரிசல்ட் சீசன் TCSல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாரும் அவங்க Q2 ரிசல்ட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே நல்லா வந்திருக்கு. ரெவென்யூ எஸ்டிமேட்ஸை விட அதிகமா இருக்கு. லாபமும் நல்லா இருக்கு. முக்கியமா அவங்களோட மார்ஜின் 25.2% உயர்ந்திருக்கு. ஒரு ஷேருக்கு ₹11 டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது டாடா ஸ்டீல். இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஸ்டாக் பட்டைய கிளப்பிருச்சு. புதுசா 52 வீக் ஹையை தொட்டிருக்கு. ஏன் இவ்ளோ பெரிய ஏற்றமான்னு கேட்டிங்கன்னா, 1, மெட்டல் செக்டார் முழுசுமே இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 2வது, கம்பெனியோட Q2 பிசினஸ் அப்டேட்ஸும் ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. இது 3வது நாளா தொடர்ச்சியா ஏறுது. கடந்த 6 மாசத்துல மட்டும் 38% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஓகே, லார்ஜ் கேப் முடிஞ்சது. இப்போ மிட் கேப் செக்மெண்ட்ல என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். மெட்டல் செக்டர் பத்தி பேசணும் இல்லையா? அதே மாதிரி JSW ஸ்டீலும் இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள், நல்ல லாபத்தோட க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2.62% ஏறி ₹1,175 க்ளோஸ் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல் மாதிரி இதுக்கும் இது 3வது நாள் ஏற்றம். ட்ரேடிங் வால்யூமும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில நல்ல டிமாண்ட் இருக்கிறத காட்டுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் செக்டார்ல இருந்து SBI லைஃப் இன்சூரன்ஸ். இந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு 2%க்கு மேல ஏறி இருக்கு. SBIயோட பிராண்ட் நேம், அவங்களோட பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், இதெல்லாம் தான் இந்த ஏற்றத்துக்கு காரணம். ஆனா ஒரு விஷயம், இதோட PE ரேஷியோ 71.44ல இருக்கு. அதாவது கொஞ்சம் பிரீமியம் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆகுது. இதையும் மனசுல வச்சுக்கணும். கடைசியா ஸ்மால் கேப் செக்மெண்ட்ல சில முக்கியமான ஸ்டாக்ஸை பாத்துறனா. TCS பத்தி பார்த்தோம். இப்போ HCL டெக்னாலஜிஸ். இவங்களும் Q2 ரிசல்ட்ஸ் அறிவிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடியே ஸ்டாக்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட். இன்வெஸ்டர்ஸ் ரிசல்ட்ஸ் நல்லா வரும்னு எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு மட்டும் 2.29% ஏறி இருக்கு. டெக்னிக்கலா பார்த்தாலும் MACD கிராஸ் ஓவர் மாதிரி புல்லிஷ் சிக்னல்ஸ் இருக்கு. அதோட ரெவென்யூ growth நல்லா இருக்குங்கிற எதிர்பார்ப்பும் இந்த ஏற்றத்துக்கு ஒரு காரணம். அடுத்தது ஏவியேஷன் செக்டர்ல இருந்தே இண்டிகோ. ஏர் டிராவல் டிமாண்ட் மறுபடியும் நல்லா பிக்கப் ஆகுறதால இந்த ஸ்டாக் மேல எல்லாரோட கவனமும் இருக்கு. இன்னைக்கு 1.59% ஏறி இருக்கு. இவங்களோட மிகப்பெரிய பலம் என்னன்னா, டொமஸ்டிக் மார்க்கெட்ல இவங்களுக்கு இருக்கிற 60% மார்க்கெட் ஷேர் தான். இதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம லிஸ்ட்ல கடைசி ஸ்டாக் பேங்கிங் செக்டர்ல இருந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்.
பிரைவேட் பேங்க்ஸ்ல இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ்ல இதுவும் ஒன்னு. இன்ட்ராடேல 1.5% வரைக்கும் ஏறி இருந்தது. பேங்கோட அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுறது, லோன் டிமாண்ட் நல்லா இருக்கிறது, இதெல்லாம் தான் இந்த ஏற்றத்துக்கு காரணம். சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த முக்கியமான விஷயங்கள். இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.